ஹாய் காய்ஸ், ரைட் டு டிஸ்கனெக்ட் பில். இந்த பில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவா இது வந்திருக்கு. இதை ப்ரெசென்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா. இவங்க இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க, தாக்கல் பண்ணியிருக்காங்க. தனிநபர் மசோதா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பொருள் என்னன்னா, வேலை நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தொழிலாளர்களில் பணி நிமித்தமாக கூப்பிடக்கூடாது. இதுதான் இந்த சட்டத்துடைய தெளிவான ஒரு விளக்கம். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இதனால் பணியிலேருந்து எப்போ கால் பண்ணுவாங்களோ, இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், இல்லை தனியார் நிறுவனமாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ இவங்க நம்மளை கூப்பிடுவாங்களோ, எப்போ நமக்கு ஆஃபீஸ்க்குலேருந்து ஏதாவது ஒரு ஒர்க் கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய மேலதிகாரிகள் ஃபோன் பண்ணும்போது, தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு பதில் அளிக்கலைன்னா, உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா மூலமாகவோ அவங்கள தொடர்பு கொண்டு அதுக்கு பதில் அளிக்கலைன்னா எங்கே பணி நீக்கம் செஞ்சுடுவாங்களோ ஒரு பயத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சட்டம் பிரகாரம் இது சட்டமாக்கப்பட்டால் மிக சிறந்த பலனை தொழிலாளர்களுக்கு கொண்டு வரும். ஆனால் இதில் 3 துறைகளுக்கு மட்டும் இது விலக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. காவல்துறை, அதுக்கப்புறம் மருத்துவத்துறை, அத்தியாவசிய பணிகள் துறை. ஸோ அரசாங்கத்தினுடைய இந்த 3 துறை பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான துறை. மருத்துவத்துறையும் அதே போல தான். மற்ற துறைகள், தனியார் துறைகள், குறிப்பாக தனியார் துறைகள், இந்த சட்ட முன்வழிவு இது ஒரு சட்டமாக்கப்பட்டுச்சுன்னா, இன்னும் இது நிறைய விவாதம் செய்யணும், நிறைய விஷயம் இதை பற்றி நம்மளுடைய பாராளுமன்றத்தில் பேசணும். அப்படி பேசி இது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பணி நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தாலோ வாட்ஸ்அப் வந்தாலோ பதில் போடாமல் போயிட்டோம்னா நம்ம வேலை போயிடுமோன்னு நிறைய இந்த ஒரு மன அழுத்தத்திலே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இனிமே இது சட்டமாக்கப்பட்டால் அந்த கவலை இருக்காது, நிம்மதியாக நாம் இருக்கலாம். அதை ரைட் டு டிஸ்கனெக்ட் நமக்கு அதிகாரம் அளிக்குது. ஆஃபீஸ்லேருந்து வர கால்ஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த கால்க்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே காய்ஸ், இது போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.